அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய இன்னும் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தின் கதவுகளை திறந்து வைக்கக்கூடிய இன்னும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடையை நம் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை இன்று இரவு நீங்கள் 3 முறை மட்டும் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சுட்டு தூங்குங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு ஒரு புதிய இன்பமான ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நம்மள நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, ஒரு புதிய ஒரு மாற்றம், ஒரு புதிய ஒரு சந்தோஷம், நம்மளோட வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட புதிய வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ தான் இந்த துஆ. அந்த துஆ என்ன அப்படின்னா, அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாபு ரிஸ்குக வஃபர்சிக்கல் முபாரகதி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே உனது அருள் பொழியும் கதவுகளை எனக்கு திறந்துவிடு, இன்னும் பரக்கத் வாய்ந்த புதிய வாய்ப்புகளையும் எனக்கு திறந்து விடுவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு எளிதான இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு துஆவா இருக்கு பாருங்க. இந்த ஒரு துஆவில் அல்லாஹ்வினுடைய அருளையும் நம்ம கேட்குறோம், இன்னும் பரக்கத் வாய்ந்த புதிய வாய்ப்புகளையும் நம்ம கேட்குறோம். வாய்ப்புக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்குறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம்தான். அந்த வாய்ப்புகளில் பரக்கத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்படின்னா அல்லாஹாலா இந்த ஒரு துஆவை நமக்கு கபூலாக்கனா அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு நாளும் பரக்கத் வாய்ந்த விஷயங்கள் தான் நடக்கும். இன்னும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடையும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, சோதனையில் இருக்கக்கூடியவங்க, மாற்றத்தை விரும்பி காத்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஒரு துஆவை ஓதுங்க. அது மட்டும் இல்ல, புதிய வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேலை விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ, அல்லது திருமண விஷயத்திலேயோ, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவுகள் போயிட்டுருக்கு, அதில் ஒரு நல்ல மாற்றம் வரணும். இன்னும் ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு, அதில் ஒரு நல்ல மாற்றம் வரும். இந்த மாதிரி மாற்றத்தை நீங்கள் எதில் விரும்பினாலும் சரி, உடல் ஆரோக்கியத்தில் இருக்கலாம், அல்லது மனதில் இருக்கலாம், அல்லது அன்பு பாசத்தில் இருக்கலாம். எந்த மாதிரி விஷயத்தில் மாற்றங்கள் வேணும்னாலும் இந்த துஆவை ஓதிட்டு அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைச்சிருங்க. எனக்கு இந்த விஷயத்தில் மாற்றம் வேணும், எனக்கு இந்த விஷயத்தில் பரக்கத் வேணும், இந்த விஷயத்தில் உன்னுடைய அருட்கொடை வேணும் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சோன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக்கி தருவான். இரவு நேரம் என்பது சாதாரணமான நேரம் கிடையாது. இந்த நேரத்தை அல்லாஹ்வோட நம்ம ஒன்றிணைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு நாள் நமக்கு ரொம்ப இன்பமான ஒரு நாளாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது, அதாவது தூங்கி விழிக்கும் போதும் தூங்கும் போதும் அல்லாஹ்வை நம்ம நினைவு கூர்ந்தாலே போதும். நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தெளிவாக அல்லாஹ்விடத்தில் கேட்டாலே போதும். நமக்கு எல்லா நாளையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சுருப்பான். அது மட்டும் இல்லை, நம்மளோட வாழ்க்கை ரொம்ப இன்பமாக இருக்கும். ஏன்னா ஒரு அமல் ஒரு நாள் செய்கிறதுக்கே ஒரு பலன் கிடைக்கும்போது, அதை தொடர்ச்சியாக நம்ம செய்யும்போது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப இன்பமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இது போல் ஒரு சின்ன அமலையாவது தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நீங்கள் எதிர்பார்க்கறத விடவும் ஒரு சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவான். மேலும் இது போல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும், தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மெசேஜ் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.